ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்த சூழலில் ஒரு வழியாக ஐசிசி சொன்ன அந்த நிறைய கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு ஹைப்ரிட் மாடல் எங்களுக்கு ஓகேப்பா அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஹைப்ரிட் மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற நாடுகள் விளையாடுற எல்லா போட்டியுமே பாகிஸ்தானில் தான் நடக்கும். ஆனால் சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டும் வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடத்தலாம் அப்படிங்கிறத இந்த ஹைபிரிட் மாடல் போட்டியா பார்க்கப்பட்டது. இதற்கு ஆரம்பத்தில் பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன, இந்தியா மட்டும் எங்க நாட்டுக்கு வர மாட்டாங்க, நாங்க மட்டும் ஐசிசி டோர்னமெண்ட்னா அவங்க கூட போய் விளையாடுறோம், இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் இது எதுக்குமே ஐசிசி உடன்படுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமா தெளிவா தெரிஞ்சுட்டே இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நடத்தினா நடத்துங்க, இல்லைன்னா நாங்க மொத்தமாவே போட்டியை கேன்சல் பண்ணிட்டு வேற நாட்டுக்கு எங்கேயாவது மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் இல்லையா, இதனால எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டான உங்களுக்கு தான் மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்படின்லாம் இன்டைரக்டாவும் அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்களை ஐசிசி கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல தான் அண்மையில் நடந்த மீட்டிங்ல ஹைபிரிட் மாடலுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதை எப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹைபிரிட் மாடலுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன செக்கை வச்சுருந்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, 2031 வரைக்கும் ஐசிசி நடத்துகிற எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் அந்த டோர்னமெண்ட் பாகிஸ்தானில் நாங்கள் பங்கேற்கிறோம், அதில் இந்தியாவில் தான் நீங்கள் நடத்த போகிறீங்கன்னா நாங்களும் அதில் கலந்துக்க மாட்டோம், அதை நீங்கள் ஹைபிரிட் மாடலாக தான் நடத்தணும் அப்படின்னு முதல் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதை எதுக்காக 2031 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐசிசியோட 4 டோர்னமெண்ட்ஸை இந்தியா நடத்த இருக்காங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 T20 கிரிக்கெட் போட்டி. இதை இந்தியா இலங்கை கூட சேர்ந்து நடத்த போறாங்க. அதில் ஹைபிரிட் மாடல் ஏற்கனவே இலங்கையில் பாதி போட்டி இந்தியாவில் பாதி போட்டி தான் நடக்கும் அப்படிங்கறனால பெருசா எந்த இதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதிர போட்டிகள், பாகிஸ்தானோட மற்ற போட்டிகள் எல்லாமே இலங்கையில் ஈஸியாக நடத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, 2031 உலகக்கோப்பை போட்டி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வங்கதேசத்து கூட இணைந்து இந்தியா நடத்துகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த போட்டியிலுமே ஹைபிரிட் மாடல் பாகிஸ்தான் கேட்குற மாதிரி பார்த்தோம்னா அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 2029 ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது. அந்த போட்டியை முழுக்க முழுக்க இந்தியா தான் நடத்த போகிறாங்க. இங்கே தான் அந்த ஹைபிரிட் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் விளையாடுற போட்டிகள் எல்லாத்தையுமே வேற ஏதாவது ஒரு நாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கிறனால இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, 2025 அதாவது அடுத்த ஆண்டு நடக்க போற மகளிர் உலக கோப்பை போட்டி. இந்த போட்டியும் இந்தியாவில தான் நடக்க இருக்கு. இந்த போட்டியில பாகிஸ்தான் கலந்துக்க மாட்டோம், இதையும் நீங்க ஹைபிரிட் மாடலா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறனால அடுத்த ஆண்டுல இருந்தே ஒருவேளை பாகிஸ்தானோட கோரிக்கையை ஐசிசி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நடக்கிற உலகக்கோப்பை போட்டிக்கே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வர முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும். வேற ஏதாவது ஒரு நாட்டில் தான் அதை நடத்தக்கூடியதா அமைஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் பாகிஸ்தான் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய வருமான தொகையை ஐசிசி கொடுக்குறாங்க. அதாவது ஐசிசிக்கு வர வருவாயில் கிட்டத்தட்ட 30% மேலே பிசிசிஐக்கு தான் அவங்க ஒதுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ஜாஸ்தி அப்படிங்கறனால அவங்க கொடுக்குற தொகையுமே அதிகமாக இருந்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விழுக்காடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தொகையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே சமயம் இந்த கோரிக்கைக்கு மற்ற நாடுகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா பாகிஸ்தானுக்கான வருவாயை கூட்டுறாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம நாட்டுக்கான வருவாயில கை வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதை இந்தியாவுக்கு தர பர்சன்டேஜ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியானால தானே இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதனால அவங்களுக்கான தொகையை குறைச்சி பாகிஸ்தானுக்கான தொகையை நீங்கள் கூட்டிக்கோங்க அப்படின்னு மற்ற உறுப்பு நாடுகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு ஐசிசிக்கு புது சேர்மன் வந்தாச்சு. இந்தியாவோட ஜெய்ஷா தான் சேர்மனாக இருக்க போகிறாரு இதுக்கப்புறமா. ஸோ அவர் என்ன அதிரடி முடிவுகளை பாகிஸ்தான் மேலே எடுக்க போகிறாரு,
இல்லை இப்போதைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணால் போதும், ஐசிசி வந்து எப்படியாவது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக சுமூகமாக பாகிஸ்தான் கூட போவாங்களா அப்படிங்கிற எல்லா அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.